இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்கு என்று தட்டி எழுப்பி இருக்கிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். மேலும் தகப்பனே, இன்றைய நாளிலே யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை நினைத்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண ஆண்டை குறித்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது குருத்துவ துறவற வாழ்க்கையில் நீர் அவர்களுக்கு செய்த நன்மையின் காரியங்களை நினைத்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, அத்தனை பேரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இன்று யாரெல்லாம் உம்முடைய தயவு வேண்டி நிற்கின்றார்களோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் உம்முடைய கிருபையை நிறைவாக தந்தரள வேண்டும் என்றும், எங்களோடு கூடவே நீர்தாமே வழிநடந்து எங்கள் அத்தனை பேரையும் உம்முடைய செட்டையின் மறைவில் வைத்து பத்திரப்படுத்தி பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். நாடெங்கும் சண்டை சச்சரவு காரணமான என்னை பெற்றெடுத்த என் தாயே, எனக்கு ஐயோ கேடு. நான் கடன் கொடுக்கவும் இல்லை, கடன் வாங்கியதும் இல்லை. எனினும் எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள். நான் உம் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, உம் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று. களியாட்ட கூட்டங்களில் அமர்ந்து நான் மகிழ்ச்சி கொண்டாடவில்லை. உம் கை என் மேல் இருந்ததால் நான் தனியனாய் இருந்தேன். சினத்தால் நீர் என்னை நிரப்பியிருந்தீர். எனக்கு ஏன் தீராத வேதனை? குணமாகா கொடிய காயம். நீர் எனக்கு காணல் நீரென ஏமாற்றும் ஓடையென ஆகிவிட்டீரோ? எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன். என் முன் வந்து நிற்பாய். பயனில நீங்கி பயனுள்ள பேசின் நீ என் இறைவாக்கினனாக இருப்பாய். அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள், நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம். நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன். அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள், ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர்.
தீயோரின் கையினின்று நான் உன்னை காப்பேன், முரடரின் பிடியினின்று உன்னை மீட்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. என் கடவுளே, என் எதிரிகளின் நின்று என்னை விடுவித்தருளும். என்னை எதிர்த்து எழுவோரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு அளித்தருளும். தீமை செய்வோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும். கொலை வெறியரிடமிருந்து என்னை காத்தருளும். நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. ஏனெனில் அவர்கள் என்னை கொல்வதற்காக பதுங்கியுள்ளனர். கொடியவர் என்னை தாக்க திட்டமிட்டுள்ளனர். நானோ ஆண்டவரே குற்றமேதும் இழைக்கவில்லை, பாவம் ஏதும் செய்யவில்லை. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நீரே என் ஆற்றல், உமது உதவியை எதிர்பார்க்கின்றேன். ஏனெனில் கடவுளே, நீரே என் அரண். என் கடவுள் தமது பேரன்பால் என்னை எதிர்கொள்ள வருவார். கடவுள் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார காணும்படி செய்வார். நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நானோ உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன். காலையில் உமது பேரன்பை பற்றி ஆர்ப்பரித்து பாடுவேன். ஏனெனில் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அரணும் அடைக்கலமுமாயிருந்தீர். என் ஆற்றல் நீரே, உம்மை போற்றி பாடுவேன். ஏனெனில் கடவுள் எனக்கு அரண், கடவுளே எனக்கு பேரன்பு. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டு விட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களை, இன்னைக்கு நாம லூக்கா நற்செய்தி மூலமாக மார்த்தா, மரியா இவர்கள் வீட்டில் இயேசு அவர்களை சந்திக்க சென்றதை குறித்து படிக்கின்றோம். நமக்கெல்லாம் தெரியும், இயேசு ஆண்டவர் அங்கே சென்ற பொழுது பரபரப்பாக இயேசுவை கவனிப்பதில் மார்த்தாவும், இயேசுவின் பாதத்தின் அண்டை அமர்ந்து அவர் சொல்வதை கேட்பதில் மரியாவும் இருவருமே இந்த இரண்டு வேலைகளில் ஈடுபட்டிருந்தார்கள் அப்படின்னு. அப்போ இயேசுவை கவனிப்பதில் பரபரப்பாகி
பலவற்றை குறித்து கவலைப்பட்டு என்ன பண்ணிக்கலாம், இயேசுக்கு என்ன சமைக்கலாம், இயேசுவை எப்படி ஹாப்பி படுத்தலாம், இயேசுவுக்கு எதை கொடுத்தா அவர் இன்னைக்கு எங்க கூட இருப்பதை அவ்வளவுக்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணிப்பாரு, அப்படி என்பதுல முழு கவலையாகவும் மார்த்தா இருந்ததாகவும், மரியா எதை பத்தியுமே கவலைப்படாம இயேசு அண்டை உட்கார்ந்திருந்து அவர் சொல்லுகின்றவற்றை கேட்டுக்கொண்டிருந்ததாகவும் நாம இன்னைக்கு படித்தோம். இப்போ இதுல நாம கத்துக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய அன்றாட காரியங்களை நாம செய்து விடாது இயேசுவின் பாதத்தில், அதாவது நாம ஜெபம் அப்படின்னு சொல்லியே 24 மணி நேரமும் இருந்தா அது ஓகேயா? அப்படி என்பது இந்த நற்செய்தியாளன் நமக்கு தரக்கூடிய படிப்பினை கிடையாது. நமக்கான அன்றாட காரியங்கள் அவை கையாளப்பட வேண்டும். வீட்டில் அம்மாவாக இருந்தால் அம்மாவுக்குரிய பணி என்னவோ அதை அம்மா பண்ணித்தான் ஆகணும். அப்பாவுக்குரிய பணி அதை அப்பா பண்ணித்தான் ஆகணும். பசங்களுக்குரிய பணி அதை அவங்க செய்துதான் ஆகணும். இதெல்லாம் பண்ணத்தான் வேணும். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு பாருங்க. மார்த்தா கிட்ட பேசுறப்போ அவர் தெளிவா சொல்றாரு, மார்த்தா நீ பலவற்றை குறித்து கவலைப்படுகின்றாய். அதாவது நமக்கென்று சொல்லி வாழ்க்கையில அன்றாடம் செய்வதற்கென்று சில பணிகள் இருக்கின்றது. சமைக்கணும், துவைக்கணும், வேலைக்கு போகணும், பசங்களை பார்த்துக்கணும், படிக்கணும், அம்மா அப்பா சொல்ற காரியங்களை செய்யணும், விளையாடணும், டிவி பார்க்கணும், ஜெபிக்கணும், இதெல்லாம் இருக்குது. ஆனா இதையும் தாண்டி நாம சரி இன்னும் 5 வருடத்துக்கு அப்புறமாக என்ன பண்ணிக்கிறது, ஒரு ஃபியூச்சர் பிளான் வேணும் தான். ஆனா அதை குறித்து நாம கவலைப்பட்டுக்கலாமா? இது எப்படின்னா, வருஷத்துல 365 நாட்கள் இருக்குது. ஆனா பாருங்க, சின்ன வயசுல நல்லா இருக்கிறப்போ என்ன தெரியுமா பண்ணிப்பேன், இந்த 365 நாட்களையும் டெய்லி ஒவ்வொரு நாளையும் என்ஜாய் பண்ணுவதற்கு பதிலாக எப்போ கிறிஸ்மஸ் வரும் அப்படின்னு சொல்லி டெய்லி கிறிஸ்மஸுக்காகவே ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருப்பேன். என்னெல்லாம் ஆயத்தப்படுத்துவோம் தெரியுமா? சின்ன சின்ன போர்டெல்லாம் எடுத்து வச்சு ஸ்டார் எல்லாம் பண்ணி இந்த போர்டில் படம் எல்லாம் வரைஞ்சி என்ன எல்லாம் கிறிஸ்மஸுக்கு அன்றைய செலிப்ரேஷனுக்கு வீட்டை எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல அன்றாடம் அந்த கிறிஸ்மஸை குறித்தே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பேன். 365 நாட்கள்ல 364 நான் இந்த கிறிஸ்மஸுக்காகவே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அது தப்பு கிடையாது, கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட வேண்டியதான். ஆனா என்ன, அன்றாட வாழ்க்கை நான் வாழணும் அப்படின்னு சொல்வதை அன்னைக்கு நான் யோசிக்கல இல்லையா? அது போலதான் நாம எதிர்காலத்தை குறித்து திட்டம் போடணும் தான், தப்பு கிடையாது. ஆனா அதை குறித்தே நாம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோமாக இருந்தால் அந்த நேரம் வருகிற பொழுது நாம நினைத்தபடி நம்முடைய காரியங்கள் கைகூடல் அப்படின்னு சொன்னா அதை விட மனதுல ஒரு பெரிய இடி விழ முடியுமா? ஆகவே நாம என்ன பண்ணிக்கணும், அன்றன்றைக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணிக்கணும். இன்னும் எதிர்காலத்தில் என்னென்ன காரியங்கள் நமக்கு கனவாக இருக்கின்றனவோ, எவையெல்லாம் நாம சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அவற்றையெல்லாம் அவரது பாதத்தில் போட்டுவிட்டு நாம நிம்மதியாக இருக்கணும். அதைத்தான் இயேசு சொல்றாரு. மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். அவள் என்ன பண்ணாள், சரி இன்னைக்கு இயேசு எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார், நான் அவரோடு இன்றைய நாளை செலவிட போறேன். This is important to me and this is very much important to me in my life that I'm going to spend my time with Jesus. நான் இன்னைக்கு ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருக்க போறேன். ஏன்னா என்னால கையாள முடியாத காரியங்கள் எத்தனையோ இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார், விடுதலை பயணம் 14:14 சொல்லி இருக்கிறார், உன்னால கையாள முடியாதா? Come on, don't worry, I will handle it. என்னால கையாள முடியும். உன்னால எவ்வளவுக்கு கையாள முடியுமோ அவ்வளத்தையும் கையாண்டு விட்டு அதுக்கப்புறமாக கவலைப்பட வேண்டாம். என்கிட்ட கொடுத்துட்டு நீ உன் பாட்டில் என்னை உன் உள்ளத்தில் உறுதியாக நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொள். இந்த சொன்ன இல்லையா, விடுதலை பயணம் 14:14 அதுல ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன, இப்போ நீ எதுவுமே பண்ணாம உன் பாட்டில் இருந்துக்கோ, நான் உன்னை வழி நடத்துவேன். இது எந்த சூழ்நிலையில ஆண்டவர் சொன்னார் தெரியுமா?
இஸ்ரவேலர்களை எகிப்துல இருந்து மோயிசன் அழைத்துக்கிட்டு வர்றாரு. இப்படி மோசே அழைத்துக்கிட்டு வர்ற வேளையில அவர்களை விடுதலை செய்த பார்வோன் அரசன் தன்னுடைய மனசை மாத்திக்கிறான். இங்க இந்த 2 மில்லியன் ஜனங்களும் விடுதலையாக்கப்பட்டவர்களாக எகிப்துல இருந்து கானான் நோக்கி ரொம்ப ஜாலியா பயணித்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போற வேளையில திடீரென்னு பார்த்தா அவர்களுக்கு முன்னாடி ஒரு டெட் எண்ட், ரெட் சி, அங்க செங்கடல் அவர்களுக்கு முன்னாடி நிக்குது, தடையாக நிக்குது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. திரும்பி போக முடியாது. ஏன்னா திரும்பி போனா எகிப்துக்கு தான் போகணும். இருந்தாலும் வேற வழி இல்லை, முன்னாடி போக முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்றாங்க? திரும்புறாங்க. பின்னாடி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பின்னாடி போகும்படியாக திரும்புறாங்க. பின்னாடி பார்த்தா பார்வோன் அரசன் தன்னுடைய மனசை மாத்திட்டு இவர்களை எல்லாம் திரும்பவும் கைதிகளாக இழுத்து வரும்படிக்கு தன்னுடைய படை வீரர்களை அனுப்பி வச்சார். அப்போ முன்னாடி செங்கடல், பின்னாடி படை வீரர்கள், இவர்கள் நடுவில் மாட்டுப்பட்டாங்க. இப்போ இவர்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. பயம், பதட்டம், கவலை. ஐயோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி மார்த்தாவை போன்று பலதரப்பட்ட நினைவுகளோடும் கவலைகளோடும் பதறிப்போன நிலையில் இருந்தவர்களை பார்த்து ஆண்டவர் மோசே வழியாக பேசி சொன்னார், கவலைப்பட வேண்டாம், தேவையானது ஒன்றே, நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நீங்க உள்ளத்துல பதித்து வைத்துக்கொண்டு என்கிட்ட விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். Stand still and know that I am God. நீங்க எதுவுமே பண்ணாம, நீங்க நடந்து வந்துட்டீங்களா, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா, உங்களால முடிஞ்சதை பண்ணிட்டீங்களா, இனிமேல் உங்களால கையாள முடியாதா, நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். அதைத்தான் இயேசு ஆண்டவர் இன்னைக்கு மரியா மூலமாக நம்ம கிட்டையும் சொல்றாரு. நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். வாழ்க்கையில நொந்து போற வேளையில, கவலையின் உச்சத்தில் இருக்கிற வேளையில உங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சு உடைஞ்சு போகாதீங்க. என் அண்டை வாருங்கள். விடுதலை பயணம் 14 மூலமாக நானே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நான் உங்களுக்கு நன்மை செய்வேன். ஆண்டவர் அன்னைக்கு இந்த செங்கடலை 2ஆக பிளந்து கொடுத்தார் இல்லையா? பிளந்து கொடுத்து அவர்களை அதன் மூலமாக வழிநடத்தி சென்றார் அல்லவா? வழிநடத்தி சென்றது மாத்திரமல்லாமல் எந்த படையினர் அவர்களை அழிக்க வந்தார்களோ அவர்களே அழித்து போட்டார் அல்லவா? அதே போன்ற நம்முடைய வாழ்க்கையிலும் எது குறித்து கவலைப்படுகின்றோமோ அவற்றை எல்லாம் ஆண்டவர் சரி செய்து கொடுப்பார். இந்த நம்பிக்கையோடு வாருங்கள். இந்த திருப்பலியில நீங்க உங்களுக்கு தேவையான 7 தேவைகள் குறித்து ஜெபிக்க போறீங்க. உள்ளத்தில் வைராக்கியத்தோடு ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்க கேட்கக்கூடிய அத்தனை தேவைகளும், இந்த 7 தேவைகளும் உங்களது வாழ்க்கையில் கைகூடி வர மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்வீர்கள். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்த இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக.
மீட்பு கூற்றாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய குருக்கள், கன்னியர்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திருமுனேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் நம்முடைய தேவைகளை சமர்ப்பிப்போம். முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை.
இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். அத்தோடு உலகிலே நிரந்தர சமாதானம் நிலைக்க வேண்டும் என்றும் செபித்து நிற்போம். எங்களது தேவைகளை நாங்கள் கேட்ட மாத்திரத்திலேயே தெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாயிருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே,
இன்றைய நாளிலே எங்கள் அத்தனை பேரையும் உம்முடைய சித்தத்தின் மூலமாக நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறீரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, நம்பிக்கையோடு நாங்கள் 8 தேவைகளை பாதம் சமர்ப்பித்த வேளையிலேயே அவற்றை நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்கின்ற உறுதிப்பாட்டுடன் இந்த பலியை நிறைவேற்றிவிட்டு எங்களது அன்றாட காரியங்களுக்கு திரும்புகின்றோம். கூடவே இருந்து எங்களை வழிநடத்துவீராக. எங்களது நம்பிக்கை வீண் போகாது காத்துக்கொள்வீராக. அப்பா தகப்பனே, உம்முடைய ஆசீரின் கிருபை இன்று மட்டுமல்ல எந்நாளும் எங்களை தொடர்ந்து வர நீர்தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் பிரியப்படுகின்றார். எந்நாளும் மகிழ்ந்திருக்கும்படி உங்களது கவலைகள் எதுவாக இருந்தாலும் அவர் அண்டை கொடுத்து விட்டு நீங்கள் மகிழ்ந்திருங்கள். May God bless you and see you all tomorrow. எப்போதும் துணை நீரே, உணவாக உயிராக அரணாக என்னை காப்பீரே. எல் ஷடாய்